துவாரகை நகரத்தை கடலுக்கு நடுவுல உருவாக்கினார்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவ்வளவு செல்வமும் அவ்வளவு பாதுகாப்பும் கொண்ட அந்த துவாரகை எப்படி கடலுக்குள் மூழ்கிச்சுன்னு தெரியுமா? இதெல்லாம் இருந்த பிறகு அவனுடைய மாமனாரான ஜராசந்தன் என் 2 மகள்களும் விதவையாகிட்டாங்கன்னு கோபப்பட்டு கிருஷ்ணர் இருக்கிற மதுரா நகரம் மீது சுமார் 17 முறை போர் தொடுத்தான். ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து ஜராசந்தனையும் அவன் படையையும் தோற்கடிச்சாங்க. ஆனா ஒரு முறை கூட ஜராசந்தனை கிருஷ்ணர் கொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? கிருஷ்ணர் போர் முக்கியம் இல்லை, மக்களின் அமைதிதான் முக்கியம்னு என்றார். ஆனா ஜராசந்தன் அங்கே நிறுத்தல. அண்டை நாட்டு அரசர்களை ஒன்று சேர்த்து தொடர்ந்து கிருஷ்ணர் மீது போர் தொடுத்துக்கிட்டே இருந்தான். கிருஷ்ணர் நினைச்சிருந்தா ஒரே நொடியிலேயே ஜராசந்தனை வதம் செய்திருக்க முடியும். ஆனா கிருஷ்ணர் வேற மாதிரி யோசிச்சார். எதிரிகளே நுழைய முடியாத ஒரு நகரம் வேண்டும். அதுக்காக தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைக்கிறார். விஸ்வகர்மா சொல்றார், நிலத்தில் வேண்டாம், கடலுக்குள் நகரம் கட்டலாம். இன்றைய குஜராத் அருகே கடலுக்கு நடுவுல மிகப்பெரிய நகரம் ஒன்று எழுப்பப்படுகிறது. 9 லட்சம் அறைகள், 4 மைல் உயர சுவர்கள், தங்கம், வைரம், செல்வம், பாதுகாப்பு. இப்படித்தான் துவாரகை நகரம் கடலுக்குள் உருவாகுது. ஆனா இந்த மகிமை நீண்ட காலம் நிலைக்கல. மகாபாரத போரில் தன் 100 மகன்களையும் இழந்த காந்தாரி கிருஷ்ணரை பார்த்து கோபத்தில் சொல்றான், இதுக்கு நீதான் காரணம். அந்த கோபத்தில் ஒரு சாபம், உன் வம்சமே உன் கண் முன்னால அழியும்னு. காலம் வந்தது. யாதவர்களுக்குள்ளேயே அகங்காரம், மதுபானம், சிறிய சண்டைகள். அதே சண்டை பெரிய உள்நாட்டு போராக மாறுது. ஒரு காலத்தில் அஜேயம்னு சொன்ன துவாரகை யாதவர்களின் ரத்தத்தாலேயே அழிஞ்சு போகுது. அந்த நாளின் முடிவில் துவாரகை கடலுக்குள் மூழ்கி மறைந்தது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய மர்மம். இந்த எல்லாம் முடிந்த பிறகு பலராமன் தன் மனித உடலை விட்டு தன் தெய்வ ரூபத்தில் பிரவேசித்தார்னு சொல்லப்படுது. அது எப்படி, எங்கே, என்ன நடந்தது? இதுக்கு இன்னைக்கும் உறுதியான விளக்கம் யாரிடமும் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஹரே கிருஷ்ணான்னு எழுதுங்க. மேலும் பலராமன் மர்மம் பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா.